இந்த அழகான கிராமத்தில் வாழ்ந்தான் ஒரு மீனவன். அவன் பெயர் மாயவன். கிராமத்தில் முதல் முறையாக ஒரு புதிய மீன்கடை திறக்க வேண்டும் என்பது அவன் கனவு. ஒரு நாள், புதிய மீன் கம்மி விலை, வாங்க வாங்க. நேர்மையால் மாயவனுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. மாயவன் மீன் கடை என்று பலகை வைத்து தனது புதிய கடையை திறந்தான். புதிய மீன் கம்மி விலை என்று கூப்பிட்டான். மக்கள் மகிழ்ச்சியாக வந்து வாங்கினார்கள். வியாபாரம் நன்றாக நடந்தது. மாயவனுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. இன்னும் லாபம் வரணும்னா பழைய மீனையும் புதிய மீனோட கலந்தா யாருக்கும் தெரியாது. இந்த மீன் ரொம்ப நல்லா இருக்கு, கொடுங்க. அதோ வாங்கிட்டு போங்க. ஆனால் ஒரு நாள் அவன் மனதில் பேராசை வந்தது. இன்னும் அதிக லாபம் வந்தா எப்படி இருக்கும் என்று யோசித்தான். அடுத்த நாள் பழைய மீன்களை புதிய மீன்களுடன் கலந்து விற்க ஆரம்பித்தான். மக்களுக்கு தெரியாமல் ஏமாற்றி வியாபாரம் செய்தான். சில நாட்கள் கழித்து உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. ஒரு அம்மா கோபமாக வந்து, மாயவனே, நீ கொடுத்த மீன் கெட்டு போயிருக்கே என்றாள். மற்றவர்களும் சேர்ந்து கண்டித்தார்கள். மாயவன் வெட்கத்தால் தலைகுனிந்தான். அந்த நாள் மாலையில் அவன் சம்பாதித்த பணத்தை எடுத்துக்கொண்டு வங்கிக்கு சென்றான். ஏரிக்கரை வழியாக நடந்து கொண்டிருந்தான். திடீரென்று கால் வழுக்கி பணம் முழுவதும் ஏரிக்குள் விழுந்துவிட்டது. ஐயோ, என் பணம் என்று கத்தினான். ஆனால் பணம் தண்ணீரின் அடியில் மறைந்து போய்விட்டது. வீட்டிற்கு திரும்பிய மாயவன் அமைதியாக அமர்ந்தான். நான் தப்பு செய்தேன். கடவுள் எனக்கு பாடம் கத்துக் கொடுத்தார். இனிமேல் நல்ல மீன் தான் விற்கிறேன். நான் தப்பு செய்தேன், அதனால்தான் இப்படி நடந்தது. இனிமேல் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் என்று உறுதியெடுத்தான். அடுத்த நாள் முதல் மாயவன் நல்ல புதிய மீன்களை மட்டும் விற்க ஆரம்பித்தான். முதியவர்கள் வந்தால், அம்மா, இது உங்களுக்கு இலவசம். இலவசமாக கொடுத்தான். மற்றவர்களுக்கு கம்மி விலையில் கொடுத்தான். இந்த மீன் எவ்வளவு? கிலோ 120 ரூபாய் மேடம். அரை கிலோ தாருங்க. சரி மேடம். மெல்ல மெல்ல மக்கள் மீண்டும் அவனை நம்ப ஆரம்பித்தார்கள். வியாபாரம் மீண்டும் வளர்ந்தது. மாயவன் வாழ்க்கையில் முன்னேறினான். அவன் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டான். பேராசை நம்மை கீழே தள்ளும், நேர்மைதான் நம்மை உயர்த்தும். கதையின் நெறி: நேர்மைதான் நிலையான செல்வம். நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தாம போறீங்க. மறக்காம அழுத்துங்க. ஓகே, பை பை.